This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கன்னியாகுமரியில் பாசி மாலைகள் விற்பனை செய்யும் பெண்ணின் 7 வயது மகள் கடத்தப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஃபலிடம் கேட்கலாம். நௌஃபல், இந்த சம்பவம் எப்போது நடந்தது? இப்போ அவங்களை பிடிக்கிறதுக்கான என்ன நடவடிக்கையை காவல்துறை சார்பாக எடுத்திருக்காங்க? விக்னேஷ், சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் தற்போது கோடை விடுமுறை சீசன் தொடங்கி இருக்கு. இதனால காலை மற்றும் மாலை வேளைகளில் கூட்டமாக அதிகமாக இருக்கும். இந்த நிலையில கடற்கரை பகுதிகளில் ஏராளமான மக்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து ஊசி, பாசி, அப்புறம் அந்த பாசி மாலைகள்லாம் விற்று, அப்புறம் சங்கு மாலை போன்ற சுற்றுலா பயணிகளை கவர்ற மாதிரியான விஷயங்களை விற்பனை செய்வது வழக்கம். இவங்க சாலை ஓரத்திலேயே தங்குறதுனால அவங்க குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த வகையில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சரஸ்வதி என்பவருடைய குழந்தை பேரு சங்கீதா. 7 வயதான இந்த சிறுமி நேற்று இரவு 8 மணிக்கு மேல காணாம போனதாட்டு தெரிய வந்திருக்கு. வெகு நேரம் ஆகியும் அந்த குடும்பத்தினர் அந்த குழந்தையை தேடியும் கிடைக்காத காரணத்தினால நேற்று இரவு போலீசாரிடம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில கன்னியாகுமரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. முதல் கட்ட தகவல அங்க பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவியை ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்யும் போது அந்த சிறுமியிடம் ஒரு மர்ம நபர் ஒருத்தர் வெகு நேரமாக பேசி கொண்டிருப்பதும், அந்த வாலிபர் போகும்போது அந்த சிறுமி அந்த வாலிபரின் பின்னால் செல்வதும் தற்போது பதிவாகியுள்ளது. இதனால் இந்த குழந்தையை இவ்வளவு நேரம் ஆகியும் கண்டுபிடிக்க முடியாதனால இது கடத்தலாட்டு இருக்கும் அப்படிங்கிற கோணத்துல வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடிட்டு இருக்காங்க. விக்னேஷ், நஃபல், கடந்த சில தினங்களாக இது மாதிரி வெளி மாநிலத்தை குழந்தைகளை குறி வச்சு கடத்தல் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இப்போ சிசிடிவி காட்சியை கைப்பற்றி விசாரணை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ உடனே ஒரு தனிப்படை அமைத்து அந்த குழந்தையை மீட்பதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும். இப்ப காவல்துறை தரப்பிலிருந்து பேச முடிஞ்சதா? அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க இது குறித்து? நம்ம இது தொடர்பாட்டு காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது, இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு வற்புறுத்தி கடத்தல்ல ஈடுபடுத்தின மாதிரியான எந்த இதுவும் முதல்ல தெரிய வரல. அதனால இது ரேன்சம் இல்லைன்னா ஒரு ரேன்சம்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ கடத்தின மாதிரி தெரியல. அந்த குழந்தைகிட்ட ஒரு வாலிபர் பேசுறாரு. பேசிட்டு அந்த வாலிபர் செல்றாரு. அந்த வாலிபருக்கு பின்னால் இந்த குழந்தை செல்றதுனால ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் தற்போது இந்த வழக்கு விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த கட்டத்துல கிட்டத்தட்ட 2-3 தனிப்படைகள் இந்த குழந்தைய தேடும் பணிகள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. எல்லா அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ரயில் நிலையங்கள், முக்கிய பேருந்து நிலையங்கள் போன்ற பகுதிகளையும் போலீசார் தீவிர கண்காணிப்புலையும் தேடுதல் வேட்டையிலையும் ஈடுபட்டு வராங்க. விக்னேஷ், முக்கியமான இடங்கள்ல தீவிரமாக கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதா சொல்லியிருக்கீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நௌஃபல். கன்னியாகுமரியில் 7 வயது சிறுமி கடத்தப்பட்டிருக்கிறார். ஆந்திராவை சேர்ந்த பாசி மாலைகள் விற்கும் சரஸ்வதி என்பவரது மகள் சங்கீதா கடத்தப்பட்டிருப்பதாக புகார் வந்திருக்கிறது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.